Daily. Taste the Daily. திருவண்ணாமலை மாவட்டம் வந்தவாசி அருகே சுடுகாட்டு பாதை வேண்டி குடியரசு தினத்தையொட்டி நடைபெற்ற கிராம சபை கூட்டத்தை கிராம மக்கள் புறக்கணித்தனர். கீழ்வெளியூர், கடம்பை, மதுரா, வெங்கடாபுரம், கூத்தம்பட்டு, ஆச்சமங்கலம் உள்ளிட்ட ஊராட்சிகளில் சுடுகாட்டுக்கு பாதை வேண்டி பலமுறை மனுக்கள் கொடுத்தும் கோரிக்கைகள் வைத்தும் நடவடிக்கை எடுக்கவில்லை என கிராம மக்கள் குற்றம் சாட்டுகின்றனர். குடியரசு தின விழாவை முன்னிட்டு ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியினர் நலத்துறை சார்பில் செங்கல்பட்டு மாவட்டம் குன்றத்தூர் முருகன் கோவிலில் சமபந்தி விருந்து நடைபெற்றது. கோவில் அறங்காவலர் குழு தலைவர் செந்தாமரை கண்ணன் தலைமையில் நடைபெற்ற சமபந்தி விருந்தில் காஞ்சிபுரம் மாவட்ட ஆட்சியர் கலைச்செல்வி மோகன் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு பக்தர்களோடு அமர்ந்து மதிய உணவை அருந்தினார். கரூர் மாவட்டம் குளித்தலை அருகே பிள்ளாப்பாளையம் ஊராட்சியில் நடைபெற்ற கிராம சபை கூட்டத்தில் பொதுமக்கள் கலந்து கொள்ளாததால் கூட்டம் 1 மணி நேரமாக நிறுத்தி வைக்கப்பட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. அப்பகுதி பொதுமக்கள் தங்களது கோரிக்கைகளை ஊராட்சி நிர்வாகம் நிறைவேற்றி தரவில்லை என கூறி கிராம சபை கூட்டத்தை புறக்கணித்த நிலையில் இதுகுறித்து தகவல் அறிந்து வந்த கிருஷ்ணராயபுரம் PDO முருகேசன் பொதுமக்களிடம் தங்களது குறைகளை நிறைவேற்றி தருவதாக கூறி பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டார். கோவையில் CMIS பள்ளி மற்றும் துபாயின் லேப் ஆஃப் தி ஃபியூச்சர் இணைந்து நடத்திய புதுமையான பயிற்சி பட்டறை மற்றும் பிரம்மாண்ட திட்ட கண்காட்சி நடைபெற்றது. ராக்கெட் ஏவுதல், ரோபாட்டிக்ஸ், ஏரோ மாடலிங் உள்ளிட்ட நவீன தொழில்நுட்பங்களை மையமாக கொண்டு நடத்தப்பட்ட இந்த பயிற்சியில் மாணவர்கள் தங்கள் படைப்பு திறனை வெளிப்படுத்தி அனைவரையும் வியப்பில் ஆழ்த்தினர். So குழந்தைங்களுக்கு apart what skills to be imparted, whatever we are doing in school, நம்ம ஸ்கூலில் வந்து இனோவேஷன் அப்படி என்ன பண்ணுறோமோ அது into 10 times வந்து எக்ஸ்போஷர் கொடுக்குறதுக்காக we have tied up with Lab of Future from Dubai, and then our friends have come from Dubai for 1 week, and then so more in-depth knowledge about drone making, hydro rockets, solid fuel rockets, அந்த மாதிரி கான்செப்ட்ஸ் தான் வந்து ஜஸ்ட் ஒரு. விருதுநகர் மாவட்டம் அருப்புக்கோட்டை அருகே கல்லூரணி கிராமத்தில் வட அமெரிக்க கமல்ஹாசன் நற்பணி இயக்கம் மற்றும் கமல் பண்பாட்டு மையம் இணைந்து உருவாக்கிய இணையதள வசதியுடன் கூடிய அதிநவீன நம்மவர் படிப்பகம் என்ற திறன் மேம்பாட்டு மையத்தை கமல்ஹாசன் நற்பணி இயக்கத்தினர் திறந்து வைத்தனர். தொடர்ந்து இந்த மையத்தின் திறப்பு விழாவை முன்னிட்டு கல்லூரணி கிராம மக்கள் ஒன்றிணைந்து நம்மவர் படிப்பக திறன் மேம்பாட்டு மையத்தின் முன்பு பொங்கல் வைத்து கொண்டாடினர். தருமபுரி மாவட்டம் பென்னாகரம் அருகே சமூக விரோதிகள் வைத்த நாட்டு வெடிகுண்டு வெடித்து பசுமாடு ஒன்று படுகாயமடைந்துள்ளது. இது குறித்து ஏரியூர் காவல்துறையிடம் புகார் அளித்துள்ள நிலையில் குற்றவாளிகளை காவல்துறையினர் விரைந்து பிடிக்க வேண்டும் என மாட்டின் உரிமையாளர் கோரிக்கை விடுத்துள்ளார். பக்கத்தில் இருக்க இடத்துல வந்து மாடு மேய்ப்போம். தினசரி மாடு மேய்க்கும் போது மர்மனவர்கள் அதாவது நாட்டு வெடிகுண்டு வைத்து விட்டுட்டு போயிட்டாங்க. அது போய் மாடு மேய்ஞ்சதுனால வந்துட்டு எப்படி சொல்றதுன்னா மாடு கடித்து அது மாடு சேதமடைஞ்சதுனால மாடு வந்து உயிர் போராடி கொண்டிருக்கு. தருமபுரி மாவட்டம் அரூரில் மதுபோதையில் இருந்த சலவை தொழிலாளியான சகாயநாதன் என்பவர் பழனியம்மாள் மற்றும் அவருடைய மருமகன் ஜெயக்குமார் என்பவர்களை கத்தியால் குத்திய சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. தொடர்ந்து இது குறித்த புகாரின் அடிப்படையில் சகாயநாதனை கைது செய்த அரூர் காவல் நிலைய போலீசார் மேலும் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். தருமபுரி மாவட்டம் காரியமங்கலத்தில் அரசு ஆண்கள் மேல்நிலைப் பள்ளியில் குடியரசு தின விழா உட்பட முப்பெரும் விழா பேரூராட்சி தலைவர் PCR மனோகரன் தலைமையில் நடைபெற்றது. இதில் சிறப்பு அழைப்பாளராக தருமபுரி நாடாளுமன்ற உறுப்பினர் வக்கீல் மணி அவர்கள் கலந்து கொண்டு தேசிய கொடி ஏற்றி இனிப்புகள் வழங்கினார்.
சேலம் மாவட்டம் சங்ககிரியில் சிப் அபாகஸ் நிறுவனத்தின் சார்பில் ஒரே நேரத்தில் 1000 மாணவ மாணவிகளை கொண்டு அறிவுத்திறன் அபாகஸ் போட்டி நடத்தி வெற்றி பெற்றவர்களுக்கு பரிசுகள் மற்றும் கிராண்ட் மாஸ்டர் பட்டம் வழங்கப்பட்டது. தொடர்ந்து பத்திரிகையாளர்களை சந்தித்து பேட்டியளித்த சிப் அபாகஸ் இயக்குனர் சிபி சேகர், கிராமங்கள் தோறும் தனித்திறன் மேம்பாட்டு பயிற்சி மையங்கள் அமைத்து இளம் மாணவ மாணவிகளுக்கு தனித்திறன் மேம்படுத்தும் வகையில் சிறப்பான பயிற்சி அளிக்கப் போவதாக தெரிவித்தார். We have presence in more than 300 cities in India and almost 12 countries worldwide we have an operation. And India is one of our major, abacus program what we used to conduct. And if you look at Prodigy is one of the most prestigious competition SATs. திண்டுக்கல்லில் உள்ள தனியார் நட்சத்திர விடுதியில் ஆல் இந்தியா ஹேர் பியூட்டி அசோசியேஷன் சார்பில் திண்டுக்கல் மாவட்ட நிர்வாகிகள் பதவியேற்பு விழா நடைபெற்றது. இந்த நிகழ்ச்சியில் திண்டுக்கல் மாவட்ட நிர்வாகிகளுக்கு ஆல் இந்தியா ஹேர் பியூட்டி அசோசியேஷனின் தலைவி சீனாமினி வருகை புரிந்து பதவி பிரமாணம் செய்து வைத்தார். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம் நாடு தொலைக்காட்சியுடன்.